வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறுகடிக்கு ஆசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 10 லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு அதில் ஒரு 5 லட்ச ரூபா எடுத்துகிட்டு வீட்டுக்கு வர்ற மனோஜ் இல்லாத பீத்தெல்லாம் பீத்திக்கிட்டு இருக்காரு. நான் பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்டு, சொடுக்கு போடுற நேரத்தில் 5 லட்ச ரூபா என்ன 5 கோடி கூட என்னால் ரெடி பண்ண முடியும் அப்படின்னு அவர் கலர் கலராக சுற்றிக்கிட்டு இருக்க முத்து அப்படியாடா அப்படின்னு அமைதியாக ரொம்ப மெச்சூர்டாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் கேட்காத கேள்வியெல்லாம் ரவி கேட்டு விடுறாரு. இன்னைக்கு இந்த பேச்சு பேசுகிறவன் அன்னைக்கு முத்து வீட்டை மீட்கிறதுக்கு 38 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். அப்ப அறிவு எங்க போச்சுன்னு ரவி கேட்கிறாரு. அப்ப பேசாம கடையில தானே உட்கார்ந்து இருந்தான், பெரிய பிஸ்னஸ் மேனா. அப்ப எங்கடா போச்சு உன் பிஸ்னஸ் புத்தி எல்லாம்? நீங்களும் அவன் என்ன பண்ணனாலும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு ரவி விஜயாவையும் வச்சு வாங்கிடுறாரு. டேய் ரவி குட்ரா, இது வழக்கம் தானே. அம்மா இவன் எது பண்ணனாலும் நம்புவாங்க, தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. நம்மளெல்லாம் யாரும் மதிக்கிறது இல்ல. அத இவன் அவனுக்கு சாதகமா எடுத்துக்கிறான். மனோஜ், நான் படிக்காதவன் தான், நீ படிச்சவன் தான். 2 பேரும் வெளியில போலாம், யாருக்கு மதிப்பு அதிகமா இருக்குன்னு பார்க்கலாமா அப்படின்னு முத்து சவால் விடுறாரு மனோஜ் கிட்ட. மனோஜ் பதில் சொல்றதுக்கு முன்னாடி, ஏய் என்ன எல்லாரும் ஓவரா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, என் பையன் ஏதாவது பண்ணனா உங்களுக்கெல்லாம் பொறுக்காது அப்படின்னு பாஞ்சுக்கிட்டு வர்றாங்க விஜயா. மன்னிச்சுக்கங்க அத்தை, நீங்க என்ன ஏதேதோ சொல்லி இருக்கீங்க, எவ்வளவோ அசிங்கப்படுத்தி இருக்கீங்க. அப்பெல்லாம் நான் உங்களை எதிர்த்து பேசவே இல்லை. ஆனா அவரு என் புருஷனை ரொம்ப தரக்குறைவா பேசுறாரு, அதை கேட்டுக்கிட்டெல்லாம் என்னால சும்மா இருக்க முடியாது அப்படின்னு மீனாவும் அவங்க பங்குக்கு கத்தி விட்டுடுறாங்க. ஏய் மனோஜ், இவங்கள பத்தி நாம எதுக்குடா பேசிக்கிட்டு இருக்கணும்? இப்பதான் உன் வாழ்க்கையில நல்லது நடக்க போகுது. நான் முதல்ல உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அவரை வர சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ற, அந்த பார்லர்காரிக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கே வந்து இந்த பணத்தை வாங்கிட்டு கையெழுத்து போட்டுட்டு போன்னு சொல்லு அப்படின்னு விஜயா சொல்ல, அடுத்த பேச்சே இல்லாம சரிம்மா அப்படின்னு மனோஜ் சொல்ல, எப்படி பணம் வந்தது, என்ன பண்ண போகுதுங்க இந்த 2 லூசுங்களோன்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. வாடா உள்ளர போலாம் அப்படின்னு விஜயா கூப்பிட மனோஜ் இவங்களெல்லாம் ஒரு முறைச்சிட்டு ரொம்ப திமிரும் தெனாவட்டமா அம்மா பின்னாடி போறாரு. இப்படி பிச்சை எடுத்துக்கிட்டு வந்த பணத்துக்கு இவ்வளவு திமிர் காட்டிட்டு இருக்காரு மனோஜ். இதுவே அவர் சொந்தமா சம்பாரிச்சிருந்தா இல்லாத ஆட்டம்லாம் ஆடி இருப்பார் போல இருக்கு. என்னடா இவன் திடீர்னு பணத்தோட வந்து நிக்கிறான்னு ரவி முத்துக்கிட்ட கேக்குறாரு. அம்மாவுக்கு இவன் மேல இருக்கிற பாசம் கண்ணை மறைக்குது, பின்னாடியே என்ன வில்லங்க வரப்போகுதோ அது அப்புறம் தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அவரோட வேலையை கண்டினியூ பண்ண உட்கார்றாரு. இப்போ இவர் பணத்தை ரெடி பண்ணிட்டாரே, ரோஹிணி கிட்ட கொடுத்து டிவோர்ஸ் வாங்கிடுவாரான்னு ஸ்ருதி கேட்குறாங்க. கண்டிப்பா அத்தை அதுல முழு மூச்சா இருப்பாங்க, ரோஹிணியும் சைன் போட்டு தர்றேன்னு சொல்லிட்டால அப்படின்னு மீனா சொல்றாங்க. அப்ப ரோஹிணி சாப்டர் இதோட முடிய போகுதா அப்படின்னு ஸ்ருதி கேட்க யார்கிட்ட அங்க பதில் இல்லை. மனோஜ் ஹாலில் இருக்க அவர் பெட்ல உட்கார்றாரு. நைட்டு தூக்கம் வரல. அப்படியே இப்படி உலாத்துறவர் ஃபோன் எடுத்து ரோஹிணிக்கு கால் பண்ணுறாரு. கிச்சனில் இருந்த ரோஹிணி வேகமாக ஹாலுக்கு ஓடி வந்து மொபைல் எடுத்து பார்க்குறாங்க. இவன் எதுக்கு கால் பண்ணுறான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு மெதுவாக அட்டன் பண்ணி காதில் வைக்கிறாங்க. ஹலோ ஹலோ ரோஹிணி அப்படின்னு மனோஜ் கூப்பிட, சொல்லு மனோஜ், எதுக்கு கால் பண்ண அப்படின்னு ரோஹிணி கேட்குறாங்க. எல்லாம் நல்ல விஷயமா தான் அப்படின்னு மனோஜ் சொல்ல, என்ன நல்ல விஷயம்னு ரோஹிணி கேக்குறாங்க. நீ கேட்ட 5 லட்சம் பணம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு மனோஜ் சொல்ல, இங்க பயங்கர அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாங்க ரோகிணி. அப்படியா அப்படின்னு அவங்க குடல் நடுங்க கேட்க, ஆமா நீ காலையில வீட்டுக்கு வந்துரு, நான் பணத்தை கொடுத்துடுறேன், நீ டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணிடுங்கிறாரு மனோஜ். ரொம்பலாம் டைம் எடுத்துக்காத, நீ வந்தன்னா பணத்தை வாங்கிட்டு டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போட்டு கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு மனோஜ் சொல்ல, இங்கே ரோஹிணி அதிர்ச்சியோட அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. அவங்க எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க மனோஜ் ஃபோனை ஒரு தடவை எடுத்து பார்க்குறாரு, லைனில் இருக்காங்களா இல்லையான்னு. ஹலோ ஹலோ ரோஹிணி, ரோஹிணி நான் பேசுறது கேட்குதா அப்படின்னு மனோஜ் கேட்க அவங்க அழுகையை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு கேட்குதுன்றாங்க. நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு புரிஞ்சுதில்ல அப்படின்னு மனோஜ் கேட்க லைட்டாக குரல் தழுதழுக்க, புரிஞ்சுதுன்றாங்க ரோகிணி. மனோஜ், ஆனா எனக்கு ஒரு விஷயம்தான் புரியலன்னு ரோகிணி சொல்ல, என்னன்னு கேக்குறாரு மனோஜ். சைன் பண்ணிட்டு போயிடுன்னு சொல்ற, அப்ப நீ அப்படின்னு ரோகிணி கேட்க, நீனா
அப்படின்னு புரியாம கேக்குறாரு மனோஜ். நீ என்ன கேக்குற, எனக்கு புரியலங்கிறாரு அவரு. நிஜமாவே புரியலையா மனோஜ் அப்படின்னு ரோஹிணி கேட்க, இதுல புரியறதுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறாரு மனோஜ். அப்ப எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்றல்ல அப்படின்னு ரோஹிணி கேக்குறாங்க. நாளைக்கு எல்லாம் முடிஞ்சிரும், நீ எனக்காக வெயிட் பண்ணவே வேண்டாம். நினைச்ச மாதிரி பணம் கிடைச்சிடும். நாளைக்கு காலையில வீட்டுக்கு வந்துரு, என்ன சரியா? வச்சிடுறேன் அப்படின்னு மனோஜ் வைக்க போக, மனோஜ் மனோஜ் மனோஜ்னு துடிக்கிறாங்க ரோஹிணி. ஆனா மனோஜ் அவர் காலை கட் பண்ணி இருக்காரு. கால் கட்டானதுக்கு அப்புறம் அப்படியே கையை இறக்குற ரோஹிணி அவ்வளவு நேரம் பொறுத்து இருந்தது எல்லாத்தையும் வெடிச்சு அழறாங்க. தாங்க முடியாம அழறாங்க. அப்படியே மடிச்சு தரையில உட்கார்ந்துடுறாங்க ரோஹிணி. வீட்டோட வெளியே ஏதோ காய போட்டுட்டு திரும்பி வர்ற அவங்க அம்மா மக அழற சத்தம் கேட்டு பக்கெட் அப்படியே படார்னு வச்சுட்டு, கல்யாணி கல்யாணி என்ன என்னாச்சு, எதுக்கு இப்படி அழற அப்படின்னு கேட்டுக்கிட்டே ஓடி வர்றாங்க மக கிட்ட. கல்யாணி தரையில உட்காந்து அழுதுகிட்டே இருக்க, அவங்களும் படக்குன்னு தரையில உட்காந்து, கல்யாணி சொல்லுடி என்ன ஆச்சு கல்யாணி அப்படின்னு தோல்ல கைய வைக்க, ஒன்றும் இல்லை, என்னை கொஞ்ச நேரம் அப்படியே விடுமா அப்படின்னு அவங்க ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லாததுக்கு எதுக்கு அழுதுகிட்டு இருக்கிற அப்படின்ற அவங்க அம்மா கொஞ்சம் யோசிச்சு, மாப்பிள்ளை ஃபோன் பண்ணாரான்னு கேட்குறாங்க. ரோஹிணி மெதுவா ஆமான்னு தலையாட்டிட்டு, இனிமே அந்த உரிமை இல்லம்மான்றாங்க ரோஹிணி. என்னடி சொல்ற அப்படின்னு அவங்க அம்மா அதிர்ச்சியா கேட்க, அவரு அந்த பணத்தை ரெடி பண்ணிட்டாராம். காலையில வீட்டுக்கு வந்து பணத்தை வாங்கிக்கிட்டு டைவர்ஸ் பேப்பர்ல சைன் போட்டு கொடுக்க சொல்லி இருக்கான் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, என்னடி இது, அப்ப பணத்தை கொடுத்து உன்னை வெட்டி விடுறதாவே முடிவு பண்ணிட்டாங்களா? நீ ஏதோ அவரை சமாளிக்கிறதுக்காக பணத்தை கேட்டேன்னு நினைச்சேன். ஆனா அவங்க நிஜமாவே பணத்தை ரெடி பண்ணி கொடுக்குறாங்களா? அப்போ நீ நாளைக்கு போய் கையெழுத்து போட்டு கொடுக்க போறியா அப்படின்னு அவங்க அம்மா திகிலோட கேட்டுட்டு இருக்க, ரோஹிணி எதுவும் சொல்ல முடியாம அழுதுட்டு இருக்காங்க. அப்ப நிரந்தரமா நீங்க 2 பேரும் பிரிய போறீங்களா அப்படின்ற அவங்க அம்மாவும் அழுதுகிட்டே, மாப்பிள்ளையை உன்னால மறக்க முடியுமா கல்யாணி அப்படின்னு கேட்க, ரோஹிணி இன்னமும் தேம்பி தேம்பி அழறாங்க. கதறி அழுதுகிட்டே அவங்க அம்மா மடியில படுத்துடுறாங்க. அவங்க அம்மாவும் தலையும் முதுகையும் நீவி கொடுத்துட்டு இருக்காங்க. நான் தேடிக்கிட்ட லைஃபை என்னால காப்பாத்திக்க முடியலம்மா அப்படின்னு ரோஹிணி ரொம்ப உடைஞ்சு போய் அழுதுட்டு இருக்காங்க. முத்து அவங்க ரூம்ல பெட்ல உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருக்காரு. என்ன மீனா நீ இவ்வளவு லேட்டா வர்ற, வேலை முடிச்சுட்டு சீக்கிரம் வந்து படுக்க வேண்டியது தானே அப்படின்னு உள்ளர வர்ற மீனாவை பார்த்து முத்து கேட்டுக்கிட்டே மொபைலை கீழே வச்சிடுறாரு. எல்லா வேலையும் முடிக்க வேண்டாமா, உங்களுக்கு என்ன, சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு வந்து படுத்துருவீங்க, நான் தானே மற்ற எல்லா வேலையும் பார்க்கணும்னு கேட்குறாங்க மீனா. ஓ ஆமாம்ல, எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமும் உனக்கு அவ்வளவு வேலை இருக்கு, கஷ்டம்தான், என்னை மன்னிச்சிடு, தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு கையெடுத்து கும்பிடுற முத்து, என்னை கூப்பிட்டுருந்தா நானும் ஹெல்ப் பண்ணியிருப்பேன்லங்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, வேணா விடுங்க, பரவாயில்ல அப்படின்றாங்க மீனா. அப்புறம் இன்னைக்கு ஏதாவது ஸ்வீட் பண்ணியிருக்கியான்னு கேட்குறாரு முத்து. எதுக்குன்னு மீனா குழப்பத்தோட கேட்க, அதுதான் பார்லர் அம்மா நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து டைவர்ஸ் பேப்பர்ல சைன் போட போகுது இல்ல, அதை கொண்டாடுற விதத்துல அம்மா கண்டிப்பா உன்னை ஏதாவது ஸ்வீட் பண்ண சொல்லி இருப்பாங்களே, அதான் கேட்டேங்கிறாரு. முத்துவோட முகத்தை பாக்குறப்ப அவருக்கு தான் ஸ்வீட் சாப்பிடணுன்ற ஆசை இருக்கு போல இருக்கு. அத்தை கேட்டா நான் செய்வேன் தான், ஆனா ரோஹிணி டைவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்றதுக்காக அத்தை ஸ்வீட் செய்ய சொன்னா கண்டிப்பா செய்ய மாட்டேன் அப்படின்றாங்க மீனா கட் அண்ட் ரைட்டா. ஏன்னு முத்து கேட்க, பின்ன என்னங்க அது கொண்டாடுற விஷயமா, பாவங்க ரோஹிணின்றாங்க மீனா. என்ன பாவம்னு கேக்குறாரு முத்து. அது நம்ம குடும்பத்தை எப்படியெல்லாம் ஏமாத்தி இருக்குது அப்படின்னு முத்து சொல்ல, ஆமாங்க அது தப்பு தான், உங்களுக்கு சில பேரை சில காரணங்களுக்காக பிடிக்காம இருக்கலாம், அவங்களுக்கு உங்களை சில காரணங்களுக்காக பிடிக்காது அப்படின்னு மீனா சொல்ல, அது என்னமோ உண்மைதான், அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல அவனுக்கு கரெக்டா தெரியும், அது மற்றவங்களுக்கு தப்பா தெரியும், அதானேன்னு கேட்குறாரு முத்து. ஆமாங்க, எனக்கும் கூட ரோஹிணிக்கும் உங்க அன்னிக்கும் டைவர்ஸ் ஆக போறத நினைச்சா கொஞ்சம் கவலையா தான் இருக்குன்றாங்க மீனா. குடும்ப வாழ்க்கைங்கிறது கடவுள் கொடுத்த பந்தம், அதுல ஒருத்தர் பிரிஞ்சு போறது எவ்வளவு வேதனையான விஷயம் தெரியுமா, எவ்வளவு பிரச்சனை பண்ணி பல போராட்டங்களுக்கு பிறகு இந்த டைவர்ஸ் கிடைக்குது. ஒரு வகையில நம்ம எல்லாருமே சந்தோஷப்படலாம், ஆனா ரோஹிணியோட சூழ்நிலைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் அவ என்ன பண்ணுவா, அவளுக்கு ஒரு பிரச்சனைன்னா யார் வருவாங்க, அவ அம்மாவையும் கிருஷையும் எப்படிங்க அவ தனியா பாத்துக்க போறா அப்படின்னு மீனா அடுக்கடுக்கா யோசிச்சு கேட்க,
இதெல்லாம் யோசிக்காமையே அதை டைவர்ஸ்க்கு ஓகே சொல்லியிருக்குது அப்படின்னு முத்து கேக்குறாரு. அதெல்லாம் சரிதான், ஆனா புருஷனை பிரியறது அவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் குடும்ப வாழ்க்கைய பிரியாம பாத்துக்கணுங்க. ஒரு குடும்பத்துக்கு வாழ வந்த எல்லாருமே கடைசி வரைக்கும் சந்தோஷமா தானே வாழணும். அது நடக்காம போனா அந்த குடும்பத்துக்கும் தானே அது கெட்ட பேரு. அதுவும் நம்ம குடும்பத்துல இப்படி நடக்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க அப்படிங்கிறாங்க மீனா. முத்தவும் கொஞ்சம் யோசனையா தலையாட்டிட்டு, மீனா, உனக்கு இலகின மனசு, அநியாயத்துக்கும் நல்லவ வேற, அதனாலதான் நீ எல்லார பத்தியும் யோசிச்சுட்டு இருக்கிற. ஆனா பார்லர் அம்மா அந்த மாதிரி யோசிக்கலையே. அம்மாவை ஏமாத்துச்சு, அப்பாவை ஏமாத்துச்சு, மனோஜை ஏமாத்துச்சு, நம்ம குடும்பத்துக்கே தண்ணி காட்டி இருக்குது. எத்தனை பொய், எத்தனை பித்தலாட்டம். இதெல்லாம் பண்ணுனா முடிவு இப்படிதான் வருங்கிறாரு முத்து. அவ மேல தப்பே இல்லைன்னெல்லாம் நான் சொல்ல மாட்டேங்க. இருந்தாலும் அவ இவ்வளவு நாளா தனியா உங்க அண்ணன் கூட சேரணும்னு போராடிக்கிட்டு இருந்தா அப்படிங்கிறாங்க மீனா. அது எதையுமே நேர்வழியில பண்ணலையே மீனா. அது செஞ்ச வேலையெல்லாம் நினைச்சு அப்பா எவ்வளவு சங்கடப்பட்டிருப்பாரு. அவரு அதெல்லாம் வெளியில சொல்லாம இருக்கிறாரு. ஆனா கண்டிப்பா ரொம்ப கவலைப்பட்டிருப்பாரு. எல்லாத்துக்குமே காரணம் அதுதானே. அது பண்ணினதுக்கு இந்த தண்டனை கரெக்ட் தாங்கிறாரு முத்து. என்ன பண்றது, தப்பான பாதையில போனா தப்பான இடத்துக்கு தானே போய் சேருவோம் அப்படிங்கிறாரு முத்து. நீங்க சொல்றது எல்லாம் நியாயம்தாங்க, எதையும் இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் ஒரு பொண்ணோட இடத்துல இருந்து யோசிச்சு பார்க்கும்போது ரோஹிணிய நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்குங்கன்றாங்க மீனா. முத்து எதுவும் சொல்லாம, ஒத்துக்கவும் இல்லாம மறுக்கவும் இல்லாம அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க. அன்னைக்கு ஸ்ருதியோட ஹோட்டலுக்கு வந்து அவ இதை சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவங்க அம்மாவுக்கு வேற அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிடுது. அவங்களையும் அவ தான் பாத்துக்கணும். கிருஷோ ரொம்ப சின்ன பையன், அவனோட எதிர்காலத்தையும் பார்க்கணும். இது எல்லாத்தையும் அவ எப்படி தனியா பண்ண போறான்னு நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இனிமேலாவது அவ எந்த தப்பும் பண்ணாம இருக்கணும்ன்றாங்க மீனா. கிருஷ பத்தி நீ கூட இவ்வளவு கவலைப்படுற, ஆனா பார்லர் அம்மா அதை பத்தி எல்லாம் கவலைப்படுற மாதிரியே தெரியலையே. கிருஷ பத்தி துளி அளவு கவலைப்பட்டிருந்தா அது நேர்மையா நியாயமா இருந்திருக்கும்ல. எல்லா உண்மையையும் மறைச்சி எதுக்கு எடுத்தாலும் பொய் சொன்னதுனால தானே இப்ப இந்த நிலைமையில வந்து நிக்குது அப்படிங்கிறாரு முத்து. அது என்னமோ உண்மைதாங்க. பொய் மேல கட்டின வாழ்க்கை என்னைக்குமே நீடிக்காது, அது சரிஞ்சுதான் போகுன்றாங்க மீனா. கரெக்டா சொன்ன பாத்தியா நீயே. இனிமே பார்லர் அம்மா மனோஜ் வாழ்க்கையிலேயே இருக்க போறதில்ல, அது உறுதி ஆயிடுச்சு. ஆனா எனக்கு வேற ஒரு சந்தேகம்தான் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குங்கிறாரு முத்து. மீனா குறுகுறுன்னு பார்த்துட்டு என்னங்கன்னு கேக்குறாங்க. இந்த மனோஜுக்கு எப்படி ஒரே நாள்ல 5 லட்சம் ரூபாய் பணம் கிடைச்சது? அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கதை இருக்குன்னு எனக்கு தோணுது. அதுதான் என்னன்னு தெரியலங்கிறாரு முத்து. அத முதல்ல கண்டுபிடிக்கணும்னு அவர் சொல்ல, எதுக்கு இப்ப அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்? அவரு பணத்தை ரெடி பண்ணிட்டாரு, கொண்டு வந்தும் கொடுத்துட்டாரு, அவ்வளவுதான். அதை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. முதல்ல நமக்கே 1008 பிரச்சனை இருக்கு, அதை பார்க்கலாம். அடுத்தவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தா நம்மளோட நிம்மதி தான் போகும் அப்படின்னு மீனா ரொம்ப பொறுப்பா பேச ஆரம்பிச்சிட முத்து பிரமிப்பா பார்த்துக்கிட்டு இருக்கவரு, வர வர ஒரே தத்துவமா சொல்லிக்கிட்டு இருக்கிற மீனா. விட்டா மீனாவின் தத்துவம்னு ஒரு புக்கே போடலாம் போலையேங்கிறாரு முத்து. உங்களை அப்படின்னு மீனா செல்லம்மா முத்துவோட விரல கிள்ளிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுல இன்னொரு ரூம் இருக்குல்ல, வாங்க அங்க போகலாம். அங்க ரவி கட்டில்ல உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருக்க. தண்ணி பாட்டிலோட வர்ற ஸ்ருதி அவரை முதுகுல ஒரு அடி போட்டு, வரும்போது வெறுங்கைய வீசிக்கிட்டு வர, தண்ணி எடுத்துட்டு வரணும்னு தெரியாதா? நைட்டு தாகம் எடுத்தா என்ன பண்ணுவேன்னு கேக்குறாங்க ஸ்ருதி. தாகம் எடுத்தா கிச்சன்ல போய் குடிப்பேன், இதுல என்ன இருக்கு அப்படின்னு சர்வ சாதாரணமா கேக்குற ரவி, நான் மறந்துட்டேன், நீ எடுத்துட்டு வந்துட்ட, அவ்வளவுதான் அப்படிங்கிறாரு ரவி. ஒரு வேலையை ஒழுங்கா செய்யறதில்ல, கேட்டா கோவம் மட்டும் வரும் அப்படிங்கிற ஸ்ருதி வாட்டர் பாட்டில் அங்க லொட்டுன்னு வைக்கிறாங்க. ரவி எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாம சண்டை போடாம அமைதியா உட்கார்ந்துருக்க. ஸ்ருதி அவர் பக்கத்துல வந்து உட்கார்ந்துகிட்டு என்ன யோசிக்கிறேன்னு கேக்குறாங்க. மனோஜுக்கு டைவர்ஸ் ஆக போகுது, நாளைக்கு ரோஹிணி வந்து சைன் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அம்மா சும்மா இருக்க மாட்டாங்க, சீக்கிரம் அவனுக்கு ஒரு பொண்ணை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மாசத்துல மனோஜுக்கு வேற கல்யாணமும் பண்ணி வச்சிருவாங்க அப்படின்னு ரவி சொல்றாரு. ஆமா ஆமா, டிவோர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே 2-3 இடத்துல பொண்ணு பார்த்துட்டாங்க. ஸ்வேதா சிஸ்டர் ஆயிட்டா, அப்புறம் அந்த அமெரிக்கா பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் நீ நோட் பண்ணியான்னு ரவி கேட்க, என்ன
அப்படின்னு கேட்குறாங்க ஸ்ருதி. மனோஜ் முதல்ல ஒரு பொண்ணு கூட லிவிங் டுகெதர்ல இருந்தான். அப்புறம் ரோஹிணி கூட மேரேஜ். புதுசா இன்னொரு பொண்ணு அப்படின்னு ரவி சொல்லிட்டு இருக்க. அப்படின்னு சீரியஸா கேட்டுட்டு இருக்காங்க ஸ்ருதி. லைட்டான சிரிப்போட மனோஜுக்கு லக்கு தான் இல்லைங்கிறாரு ரவி. ஆமாண்டா, அவருக்கு லக்கு தான், உனக்கு ஆப்பு தான். வாயாலேயே நீ சூனியம் வச்சுக்கிட்டேன்ற மாதிரி ஸ்ருதி பயங்கரமா முறைச்சிட்டு இருக்க. அப்போதான் அடடா நாம பாட்டுக்கு நினைச்சதை சொல்லிட்டோமேன்னு ரவி மெல்ல வாய மூடுறாரு. ஸ்ருதி வாயால எதுவும் பேசல. தலைவாணி எடுத்து சாத்துன்னு சாத்துறாங்க. ஏய் 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 ஸ்ருதி 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 எதுக்கு அடிக்கிறேன்னு கேட்குறாரு அவரு தலைவாணியை பிடிங்கிட்டு. வேணும்னா நீயும் என்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிக்கோ, அதான் உங்க அம்மா ரெடியா இருக்காங்களே, எவ்வளவு டிவோர்ஸ் பண்ணிட்டு போவா, நம்ம பையனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு. மனோஜுக்கு பண்ணுவாங்க, உனக்கும் பண்ணுவாங்க, ஆனா முத்துவுக்கு மட்டும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா முத்துவுக்கு முதல் கல்யாணம் பண்ணி வச்சதே உங்க அம்மாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல பெரிய விஷயம்தான் அப்படின்னு ஸ்ருதி ரொம்ப கோவமா கத்திட்டு இருக்காங்க. நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற, நான் சும்மா சொன்னேன் அப்படின்னு கூல் பண்ண முயற்சி பண்றாரு ரவி. ஒன்னும் தேவையில்லை, உனக்கு தான் உங்க அண்ணன் மாதிரி நிறைய பொண்ணுங்க கூட இருக்கணும்னு ஆசை வந்துருச்சுல்ல, போடா அப்படின்ட்டு முகத்தை சுருக்கிக்கிறாங்க ஸ்ருதி. ஏய் விளையாட்டுக்கு சொன்னேன்டி, உன்னை விட்டு நான் ஏன் வேற பொண்ணு கூட போக போறேன், அப்படி போகணும்னா நீத்துன்னு ஒருத்தி நேத்து வரல என் பின்னாடி தான் சுத்திட்டு இருந்தா அப்படின்னு ரவி சொல்ல. ஓ இப்ப உனக்கு அவ ஞாபகம் வந்துருச்சுல்ல அப்படின்னு ஸ்ருதி கோவமா கேக்குறாங்க. ஏய் 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 பேச்சுக்கு சொன்னேன், அவ பக்கமே நான் திரும்பி பார்க்கல இல்லைங்கிறாரு ரவி. என் கண்ணுக்கு எப்பவுமே என் ஒய்ஃப் மட்டும்தான் தெரியவா, உன்னைய மாதிரி ஒரு ஸ்வீட் ஹார்ட்டை விட்டுட்டு நான் ஏன் வேற யாரையாவது தேடி போக போறேன் அப்படின்னு ரவி சொல்ல. இப்படி எல்லாம் பேசுனா ஈன்னு பல்ல காட்டிக்கிட்டு வந்துருவனா, போடாங்கிறாங்க ஸ்ருதி. சாரி ஸ்ருதி, சும்மா தானே சொன்னேன் அப்படின்னு ரவி ஸ்ருதியோட கையை பிடிக்க. இதே மாதிரி நானும் சொன்ன என்ன பண்ணுவ, நானும் உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு வேறொரு பையனன்னு ஸ்ருதி ஆரம்பிக்க டக்குன்னு இன்னொரு கையால் அவங்க வாயை மூடிடுறாரு. தெரியாம சொல்லிட்டேன், அதுக்குன்னு வார்த்தையை விடாத, நீ ஒரு விஷயத்த சொன்னா சீரியஸா செஞ்சிடுவ அப்படின்னு அவரு கொஞ்சம் பயத்தோட சொல்ல. அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு ஸ்ருதி படு சீரியஸா சொல்ல. இதெல்லாம் உனக்கு செட் ஆகவே இல்லைன்ற மாதிரி ரவி சிரிக்க ஸ்ருதியும் சிரிச்சிடுறாங்க. அப்படியே ஸ்ருதி அவரு தாவி கட்டி பிடிச்சி கைக்குள்ள கொண்டு வர. ஏய் ஏய் எங்கிட்டயே வா அப்படின்னு ரவியை கீழே தள்ளி இவங்க 4 மிதி மிதிச்சிட்டு இருக்காங்க. 2 பேரும் கட்டிலேயே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இங்க விஜயாவுக்கு சந்தோஷத்துல தூக்கமே வரல போல இருக்கு. பார்வதிக்கு கால் பண்றாங்க. பார்வதி எங்கேயோ அந்த நேரத்துல வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க போல இருக்கு. காலை எடுத்து அட்டன் பண்ணிட்டு சொல்ல விஜயான்றாங்க அவங்க. பார்வதி நாளைக்கு காலையில 10 மணிக்கு என் வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு விஜயா சொல்ல. எதுக்கு, என்ன விசேஷம்னு கேக்குறாங்க பார்வதி. ஏதாவது ஃபங்க்ஷன் ஆனவங்க ரொம்ப ஆர்வமா கேக்குறாங்க. விஜயா எதுவும் சொல்லாம இருக்க கொஞ்சம் யோசிச்சுட்டு, ஆமா உன் பர்த்டே கூட இப்ப இல்லையன்றாங்க பார்வதி. என் பர்த்டே கொண்டாடுறது இப்ப ரொம்ப முக்கியமா, அதெல்லாம் இல்ல, கரெக்டா 10 மணிக்கு நீ இங்க வந்துடு, நீ தான் முக்கியமா இங்க இருக்கணும் அப்படின்னு விஜயா சந்தோஷமா சொல்லிட்டு இருக்க. விஜயா என்ன விஷயம், அத முதல்ல சொல்லுன்றாங்க பார்வதி. எங்க வீட்டுல ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்க போகுது அப்படின்னு விஜயா சொல்ல. அதுதான் என்ன விசேஷம்னு கேட்டேன் அப்படின்னு பார்வதி கேட்க. அந்த ரோஹிணி டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு தரேன்னு சொல்லிட்டா. அவளுக்காக மனோஜ் 5 லட்சம் ரூபாயை ரெடி பண்ணிட்டான். அந்த பணத்தை கொடுத்துட்டா டைவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணி கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பா அப்படின்னு விஜயா சொல்ல. சரி அதுக்கு ஏன் நான் வரணும்னு கேக்குறாங்க பார்வதி. பணம் கொடுக்க போறது நீங்க, சைன் பண்ணி கொடுக்க போறது அவ, இதுக்கு நடுவுல எனக்கு என்ன வேலைன்னு கேக்குறாங்க பார்வதி. நீ இல்லாம எப்படி பார்வதி, நம்ம வீட்டுல நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துலயும் நீயும் இருக்கிறல்ல, அதனால நீயும் வந்துடு. அதுவும் இல்லாம ரோஹிணி உனக்கு நல்லா தெரிஞ்சவ தானே, சொல்ல போனா ரோஹிணி எனக்கு அறிமுகப்படுத்தினதே நீ தானே அப்படிங்கிறாங்க விஜயா. அறிமுகப்படுத்தினது நான் தான், மருமகளாக்கிக்கிட்டது நீ தானே அப்படின்னு பார்வதி சொல்ல. உடனே விஜயா சரி 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 அதையே சொல்லி காட்டிக்கிட்டு இருக்காத, நாளைக்கு ஒரு வழியா அவளை என் புள்ள வாழ்க்கையில இருந்து துரத்த போறேன், அதை நீ பார்க்கணும், சந்தோஷப்படணும், சரியா அப்படின்னு விஜயா சந்தோஷமா கேட்க. நீ எல்லாம் இதயமே இல்லாத ஒரு ஈன ஜென்மன்ற மாதிரி பார்வதி பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க. என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற அப்படின்னு விஜயா கேட்க. நீ என்ன சந்தோஷப்படுற மாதிரியான விஷயமா சொல்லி இருக்கிற அப்படின்னு பார்வதி கேட்க.
பின்ன இல்லையா பின்ன? இத்தனை வருஷமா என் குடும்பத்தை பிடிச்ச தொல்லை விலக போகுது. இது சந்தோஷமான விஷயம் இல்லையா அப்படிங்கிறாங்க விஜயா. இல்ல விஜயா, நீ ரொம்ப தப்பு பண்ற. ஒரு புருஷன் பொண்டாட்டிய பிரிச்சுட்டு அதை ஒரு விசேஷமா கொண்டாடுறது ரொம்ப தப்பு. நான் வரமாட்டேன் அப்படின்றாங்க பார்வதி கோவத்தை அடக்கிக்கிட்டு. என்ன பேசுற பார்வதி? வந்தவ ஒழுங்கா இருந்திருந்தா நான் ஏன் இப்படி பண்ண போறேன்? இந்த பூக்கட்டுறவ கூட தான் இங்க இருக்கிறா. அவளையும் தான் எனக்கு பிடிக்காது. ஆனா அவ ஏதோ ஒழுங்கா இருக்கிறா, அதனால அவளை விட்டு வச்சிருக்கேன். அதே மாதிரி ஸ்ருதியும் இருக்கிறா, அவளும் ரவி கூட நல்லா வாழறா. இவங்களெல்லாம் நான் என்ன விரட்டிக்கிட்டா இருக்கிறேன் அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. மீனாவை உன்னால விரட்ட முடியாது, ஏன்னா அவளுக்கு முத்து சப்போர்ட்டா இருக்கிறான். முத்து மட்டும் சப்போர்ட்டா இல்லைன்னா நீ மீனாவை எப்பவோ விரட்டி இருப்பன்னு உண்மைய பட்டுன்னு உடைச்சிடுறாங்க பார்வதி. அப்படின்னு விஜயா திக்குன்னு பாக்குறாங்க. ஸ்ருதிய நீ ஏதாவது சொன்னா அவ உடனடியா உனக்கு பதிலடி கொடுப்பா. அவகிட்ட உன்னால பேசி ஜெயிக்க முடியாது. அதனால நீ ஸ்ருதி கிட்ட அமைதியா இருக்கிற. இதுல ஏமாந்தவ ரோஹிணி, அதான் நீ அவளை வீட்டை விட்டு அனுப்புற அப்படின்னு விஜயாவோட புத்திய வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க பார்வதி. என்ன, ரோஹிணி ஏமாந்தவளா? எங்க எல்லாரையும் இல்ல ஏமாத்தி இருக்கிறா, அவளை போய் ஏமாந்தவன்னு சொல்ற? நீ என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிற? நான் உனக்கு ஃப்ரெண்டா இல்ல அவ உனக்கு ஃப்ரெண்டா அப்படின்னு விஜயா கோவமா அதிர்ச்சியுமா காட்டு கத்தல் கத்துறாங்க. நான் அப்படி பார்க்கல விஜயா. என்ன இருந்தாலும் ரோஹிணி மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் வீட்டுக்கு வந்தவ. ஏதோ அவ சூழ்நிலை சரியில்லை, தப்பு பண்ணிட்டா. அதுக்காக அவ பண்ணினதுக்கெல்லாம் நான் சப்போர்ட் பண்ணல. ஆனா என்னதான் இருந்தாலும் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத்தனை நாளா புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்தவங்க பிரிய போறாங்க. அதை ஏதோ காதும் வச்ச மாதிரி முடிக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி கொண்டாடுறதெல்லாம் ரொம்ப தப்பு விஜயா. உனக்கு 3 பசங்க தான் இருக்காங்க, பொண்ணு இல்ல. இருந்திருந்தா அந்த கஷ்டம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்வதி சொல்ல கடுப்பாகிற விஜயா, உன்னை போய் வர சொன்னேன் பாரு, என்ன சொல்லணும்? சரி, உனக்கு வர விருப்பம் இல்லைன்னா நீ வர வேண்டாம், போனை வைங்கிறாங்க விஜயா. அப்படின்னு போனை கட் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க பார்வதி. இவங்களும் போனை கட் பண்ணிட்டு இவ ஒருத்தி, இவ பையனுக்கு ரோஹிணி மாதிரி ஒருத்தி மருமகளா வந்து இவளை ஏமாத்தி இருந்தா அப்பா அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். வக்கீல் அம்மா கிட்ட சொல்லிடுவோம் அப்படின்னு வக்கீலுக்கு போனை போடுறாங்க விஜயா. கிருஷ்ணாராம் ஆபீஸ்ல இருந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்போ போன் அடிக்க போனை பாக்குறாங்க. சின்ன எரிச்சலோட காலை அட்டன் பண்ணி அதுல வைக்க ஹலோ மேடம்ங்கிறாங்க விஜயா. சொல்லுங்க விஜயா, என்ன விஷயம்ன்றாங்க லாயர். ரோஹிணி கேட்டிருந்த 5 லட்சம் ரூபாய மனோஜ் ரெடி பண்ணிட்டான் அப்படின்னு விஜயா சொல்ல, ஓ அப்படியா, சரி சொல்லுங்கன்னு கொஞ்சம் சுவாரஸ்யமா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நாளைக்கு காலையில ஒரு 10 மணிக்கு ரோஹிணி கையெழுத்து போட வர்றேன்னு சொல்லி இருக்கா. அவகிட்ட இந்த பணத்தை கொடுத்தா அவ சைன் பண்ணி கொடுத்துருவா. நீங்க டைவர்ஸ் சம்பந்தப்பட்ட பேப்பர் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துருங்க. நாளைக்கு ஒரே அடியா அவளை தலை முழுகிறோம் அப்படிங்கிறாங்க விஜயா. லாயருக்கு சுறுசுறுன்னு இருக்கு. நான் எதுக்கு உங்க வீட்டுக்கு வரணும்? எனக்கு கோர்ட்ல ஹியரிங் வேற இருக்கு. நீங்க பேசாம என் ஆபீஸ்க்கு வந்துருங்களேன் அப்படின்றாங்க கிருஷ்ணாராம். இல்லைங்க மேடம், அது கஷ்டம். அவ எங்க வீட்டுக்கு வந்து சைன் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் அவளை செருப்பால் அடிச்ச மாதிரி இந்த வீட்டை விட்டே அனுப்பணும் அப்படின்னு விஜயா வன்மத்தோட சிரிச்சுட்டே சொல்றாங்க. அதுக்காக தான் நான் உங்களை இங்க வர சொன்னேன். நீங்க வந்தா ஒரு அரை மணி நேரத்துல போயிடலாம் அப்படின்னு விஜயா சொல்ல, அட கேடுகட்ட ஜென்மமேன்னு யோசிக்கிற கிருஷ்ணாராம் சரி நான் வரேன்றாங்க. விஜயாவுக்கு ஏக சந்தோஷம். சரிங்க மேடம், நீங்க வரும்போது டைவர்ஸ்க்கு உண்டான எல்லா பேப்பரையும் எடுத்துட்டு வந்துருங்க. அப்புறம் ஏதாவது விட்டு போயிடுச்சுன்னா அவளை மறுபடியும் பிடிச்சி கையெழுத்து வாங்குறது ரொம்ப கஷ்டம்ன்றாங்க விஜயா. அதெல்லாம் கரெக்டா கொண்டு வந்துடுறேன், நீங்க கவலைப்படாதீங்கன்னு கொஞ்சம் எரிச்சலோட சொல்றாங்க அவங்க. அப்ப சரிங்க மேடம், நான் வைக்கிறேன்னு விஜயா சொல்ல, சரி ஓகேன்னு போனை வைக்கிறாங்க கிருஷ்ணாராம். விஜயா ரொம்பவே சந்தோஷமா வந்து சோஃபால உட்காடுறாங்க. மனோஜ் ஒரு பக்கம் சோஃபால ரொம்ப ஃபீலிங்ஸோட உட்கார்ந்துருக்காரு. அவரோட மொபைல் கையில இருக்கு. அதுல ரோஹிணியோட பிக்கு இருக்கு. எடுத்து பாக்குறாரு. ஆமா இல்ல, என்ன கேட்டா அதுக்கு நான் எந்த பதிலுமே சொல்லல. எல்லாமே முடிஞ்சுதான்னு கேட்டா உண்மையிலேயே எல்லாமே முடிஞ்சுதா அப்படின்னு அவரு ரொம்ப ஃபீலிங்கோட தனக்கு தானே கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ அவங்க மனசுல ரோஹிணி வந்து நிக்கிறாங்க. உன்னை பிரிஞ்சு என்னால உயிரோடு இருக்கவே முடியாது மனோஜ். நீ இல்லாத லைஃபை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. உனக்கு டைவர்ஸ் வேணும்,
உன்னோட சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். நான் சைன் பண்ணி கொடுத்துட்டு நான் செத்து போயிடுவேன். அப்பவாச்சும் உனக்கு என் லவ் புரியுமில்ல? நீ இல்லாத லைஃப் எனக்கு வேண்டாம் அப்படின்னு ரோகிணி சொன்னது அவர் மனசுல வர அப்படியே உறைஞ்சு போய் உட்கார்ந்துருக்காரு. மண்டே ப்ரோமோவில் ரோஹிணி வந்து உட்கார்ந்துருக்காங்க, லாயரும் இருக்காங்க, அண்ணாமலை, விஜயா எல்லாருமே இருக்காங்க. அதான் உன் முன்னாடி பணத்தை வச்சிட்டோம்ல, இதுக்கு தானே இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணின? கையெழுத்தை போட்டுட்டு பணத்தை எடுத்துட்டு கிளம்பு அப்படின்னு விஜயா கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ரோஹிணி தாங்க முடியாத அழுகையோட அப்படியே எழுந்து நிக்கிறாங்க. ஏய், உன்னோட நடிப்பெல்லாம் பார்த்து நாங்க ஏமாந்த வரைக்கும் போதும், நீ கையெழுத்தை போட்டுட்டு இடத்த காலி பண்ண அப்படின்னு விஜயா கத்திட்டு இருக்காங்க. வித்யாவும் அங்க இருக்காங்க. ரொம்பவே ஃபீலிங்கோட ரோஹிணியை பார்த்துட்டு இருக்க. ரோஹிணியை தாங்க முடியாத துக்கத்தோட மனோஜை பார்க்குறாங்க. அவங்க கையில பேப்பரும் பேனாவும் கொடுக்கப்படுது. பேனாவை கையில எடுக்கிறாங்க ரோஹிணி விரல் நடுங்க பேனாவை பேப்பர் மேல வைக்க மனோஜ் திக்கு திக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு. ரோஹிணி சைன் பண்ண போறாங்களா இல்ல சைன் பண்ணாம விட போறாங்களா? மனோஜோட வாழ்க்கை ரங்கராட்டின மாதிரி சுத்தி சுத்தி வரப்போகுதான்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ.